லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில அந்த தேர்தல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த வாக்கு எண்ணிக்கையில தேர்தல் நடைபெற்ற முறையிலேயே சொல்லியிருந்தாரு, மனு போட்டிருந்தாரு. இன்றைக்கு ஒரு 7 நாட்களாக அந்த ஆய்வு நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 நாள் நார்மலா போச்சு, இயந்திரங்கள்லாம் எந்த பழுதுமே இல்லை அப்படின்னாங்க. கரெக்டா 4வது நாள்ல ஒரு இயந்திரங்கள்ல பழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இந்த சீரியல் நம்பர்கள்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் லைட் எரியல, 420 ஓட்டுக்கு அப்புறம் இந்த லைட் அலாரம் அதெல்லாம் எரியல அப்படின்னு சொல்லி வேறு குற்றச்சாட்டுகளை சார்பில் வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கையில முடிவு இருக்கு, என்ன அவர் சொல்றாரோ அது சம்பந்தமா நாங்க கோர்ட்டுக்கு போவோம், ஆனா அந்த இயந்திரத்துல தேர்தல் நடந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய இது குறித்து? தேர்தல் முறைகேட்டில் தேர்தல் ஆணையமே ஈடுபட்டு இருக்கிறது. அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு வகையில் பங்காற்றி இருக்கிறது என்பதை யாரும் மறுதளிக்கவே முடியாது. இப்ப இந்த சந்தேகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்டது என்று நீங்கள் அதை இடது கையால் புறந்தள்ளி விட முடியாது. தேர்தல் ஆணையம் அப்படிதான் ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில கடந்து போறாங்க. ஒரு தலைவருடைய தோல்வியை ஒரு இயக்கம் எப்படி பார்க்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கவனத்தோடு உள்வாங்கணும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, ஒரு சிம்பல் வச்சிருக்கிற கட்சி, அதுவும் தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு தோல்வி வந்திருக்கு அப்படின்னா அதை அந்த இயக்கம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் கொஞ்சம் உள்வாங்கி இருந்தா இத்தகைய வேலையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு இருக்காது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு மிதமிஞ்சிய ஏதோ ஒரு அதிகாரம் எங்கிருந்தோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது யாரோ ஒருவர் பின்னிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு துணை நின்றிருக்கிறார் என்பதை நம்மளால யூகிக்க முடியுது. அது யாருன்றது இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். தேர்தல் ஆணையம் யாருடைய கையில் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ அறிவியல் பூர்வமாக பல குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் அந்த இவிஎம் மிஷின் மீது வைக்கப்பட்டாலும் கூட ஒரு தேர்தலில் இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக இப்போது இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மறைந்த அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் ஒரு தடவை சொன்னாரு, அமமுகவுக்கு வந்தாரு. அவர் உட்பட பலருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிச்சாரு சபாநாயகராக இருந்த அன்றைய தனபால். அப்ப இடைத்தேர்தல் நடந்தப்ப அவர் போட்டியிட்டார் இல்லையா, அவர் இதே பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டார். போட்டியிடும் போது அவர் சொன்னாரு, சரிங்க, என் மனைவி எனக்கு ஓட்டு போடல, என் பிள்ளைகள், என் மருமக, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, நான் கூட வாங்க எனக்கு ஓட்டு போடல, என்னுடைய பூத்துல எனக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம். ஆனா எப்படிங்க இது நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 2 நாட்களுக்கு முன்பாக மாநிலங்களவையினுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்னார் இல்லையா ஒரு செய்தி, இந்த அட்ரஸ் கார்டு புதுசா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த 3 பேலட் மிஷினுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட், அப்ப இந்த 3 பேலட் மிஷினுக்கு 2 லாக் வீதம் 6 லாக் போடுறாங்க. அப்போ ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு லாக் போடுறாங்க, மொத்தம் 7 லாக் போடுறாங்க. இப்ப இந்த பேலட் மிஷினை வாக்குப்பதிவு நடந்த அந்த நாளில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த சென்ட்ரல் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த பேலட்டுடைய டோட்டல் யூனிட், அதுலதான் வாக்குகள் பதிவாயிருக்கும், அதை தான் கவுண்டிங்க்கு எடுத்துட்டு போவாங்க. இப்ப இத அன்னைக்கு வாக்குப்பதிவு முடிந்த அன்னைக்கு சீல் வைக்கிறாங்க. திரும்ப வாக்குப்பதிவு எண்ணப்படுகிற போது அந்த வாக்குகள் எண்ணப்படுது இல்லையா, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள், அன்னைக்கு அதை ஓபன் பண்ணிட்டு திரும்ப அதை சீல் வைக்கிறாங்க. அப்ப 2 முறை சீல் வைக்கிறாங்க அந்த பேப்பர்ல. முன்னும் பின்னும் தான் சீல் வைக்க முடியும், வேற எங்கேயும் வைக்க முடியாது அந்த லாக்ல. அப்ப முன்னும் பின்னும் வைக்கப்பட்ட சீல் அப்படியே புதுசா இருக்கு, அந்த பேப்பர்ஸ்ல எதுவுமே ஃபில் பண்ணாம இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. இதை எப்படி எளிதாக கடந்து போக முடியும்? இது எப்படி ஹியூமன் எரர்னு சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையம் ரொம்ப சிம்பிளா இதை ஹியூமன் எரர்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா சார், நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு சின்னதா கம்மு வச்சு பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை பிரிச்சுட்டு திரும்ப வேற புது கம்மு வச்சு பேஸ்ட் பண்ணும்போது அந்த பேப்பர் எப்படி ஆகுன்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த அட்ரஸ் கார்டு எம்டியா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. ஏன் அது எம்டியா இருக்கு? அதுவும் ஹியூமன் எரரா அப்படிங்கிற கேள்வி. அப்ப என்ன சார் அந்த அட்ரஸ் கார்டுல இருக்கும் அப்படின்னு கேட்டா, தொகுதிக்கு ஒரு எண் இருக்கு சார், வாக்குச்சாவடி மையத்துக்கு ஒரு எண் இருக்கு சார், அதை சரிபார்த்த அதிகாரியுடைய கையெழுத்து இருக்கு சார். இது 3 அதுல இருக்கணும் சார் கம்பல்சரியா. இப்ப நீங்க 100 ஓட்டு பதிவாயிடுச்சு 57வது பூத்துல அப்படின்னு சொன்னா அந்த 100 ஓட்டு கவுண்டிங்ல அங்க இருக்கணும். அதே மாதிரி மார்க் போலிங்ல 36 வேட்பாளர்னா 36 பட்டன் பிரஸ் பண்ணி பாக்குறாங்க, 36 ஓட்டு, அதை ரிவர்ஸ் பண்ணணும்.
சமயத்துல ரிவர்ஸ் பண்றதுல டெக்னிக்கல் எரர் வரும், அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த 36ல என்ன கவுண்ட், சமயத்துல ஏதாவது ஒரு சின்ன மைனர் வேரியேஷன் இருக்கும், அதுல ஒரு 16 இருந்திருக்கலாம், 18 இருந்திருக்கலாம், 100 ஓட்டு போலா இருக்கும். அந்த போலானதெல்லாம் டிக் பண்ணிடுவாங்க அங்க இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ். அப்ப கவுண்டிங்ல 116 117 தான் வரணும். ஆனா அதை மீறி வருது, அதை விட குறைவா வருதுன்னா அதை எப்படி ஏற்க முடியும்? இப்படி ஒவ்வொரு பூத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா மொத்தமா குமுலேட்டிவா ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசம் வருதுன்னா அந்த 10,000 ஓட்டு தான் வெற்றி தோல்விக்கான இடைவெளியாக இருக்கும். அப்ப யாரை வெற்றி பெற வைக்கிறது, யாரை தோல்வி அடைய வைக்கிறதுன்னு மக்கள் வாக்களிக்கிற முறையை தாண்டி தேர்தல் ஆணையம் ஒரு முறையை பின்பற்றும் அப்படின்னு சொன்னா இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அது இன்னைக்கு டெக்னிக்கலா ப்ரூவ் ஆகி போயிடுச்சு. இப்ப இதுக்கு சட்ட போராட்டம் நடத்தியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. திமுக எப்படி இதை விட்டுட்டு போகும்னு நினைக்கிறீங்க நீங்க? மு.க. ஸ்டாலினுடைய முடிவுதான் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது அடுத்த கட்டமா சட்ட போராட்டம் நடத்துவதற்காக உறுதி ஏன் சார் இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு உறுதி செய்யப்படணும்? அந்த அட்ரஸ் நீங்க தேர்தல் நடந்து முடிஞ்சது என்னைக்கு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சது என்னைக்கு, இப்ப கொண்டு வந்த கார்டு புதுசா இருக்கு, நேத்து போட்டது மாதிரி இருக்கு அந்த அட்ரஸ் கார்டு. அப்ப இதை விட உங்களுக்கு வேற என்ன இருக்கணும்? சந்தேகத்தை நீங்க எப்படி வேற ஊர்ஜிதப்படுத்துறீங்க? இப்போ இந்த அரக்கு வைக்கிறாங்களே, அரக்கு வைக்கிறது நம்ம பார்த்திருக்கோம், சீல் வைக்கிறாங்கல்ல, பூட்டி சீல் வைப்பாங்க, அதான் அரக்கு வைக்கிறது. அப்ப அந்த சீல் வச்சது எப்படி நீங்க ரொம்ப இலகுவா ஓபன் பண்றீங்க? அந்த சீல் எப்படி புதுசா இருக்கு? இத்தனை மாசமா இருந்துச்சுல அந்த சீல் மிஷின்ல, எங்கெங்கேயோ கொண்டு போய் வச்சு பாதுகாத்துருக்கீங்கல்ல அந்த மிஷினை, அது எப்படி அப்புறம் அந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படியே புத்தம் புதுசாக சீல் வச்சது மாதிரியே இருக்கு, அந்த பேப்பர்ஸ் எப்படி நிரப்பப்படாமலே இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படி வெறும் சந்தேகமாக மாறும்? அதான் ரெக்கார்டு. நீங்க தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்கன்றதுக்கான ரெக்கார்டே அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது நிச்சயமாக சட்ட போராட்டத்துக்குள்ள போய் தான் நிற்கும். சட்ட போராட்டத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேற. அது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அமையுமா, தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக முடியுமா, அல்லது அப்பாவு கேஸ் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குமா, அப்பாவு என்பது ஒரு கேஸ் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லேட்டர் ஸ்டேஜ்ல முடிவு பண்ண வேண்டிய சட்ட போராட்டம் நடத்தியாக வேண்டியிருக்கு. இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த இவிஎம்மினுடைய நரித்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தை நடத்துவார். இல்ல, குறிப்பா அந்த மிஷின்ல ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறாங்க, அது டைம் கொடுக்கலாம், அந்த சிப்பை வச்சு இன்னொரு விவிபேட அடிச்சலாம், நீங்க செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி அதுல கூட நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லி பல்வேறு ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா திமுகவுக்குமே உடன்படல. அவங்க எடுத்த உடனே சந்தேகம், குற்றச்சாட்டு, நாங்க கோர்ட்டுக்கு போவோம், இதுலயே இருக்கிறாங்க சொல்லி இந்த தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுக்குறாரு. இல்ல சார், நான் முதல்ல தேர்தல் அதிகாரியை ஒரு விஷயத்துல நான் சந்தேகிக்கிறேன். நீங்க உங்களுடைய ஃபால்ட்டை ஹியூமன் எரர்னு கடந்து போயிட்டு அந்த ஃபால்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கிற திமுக மீது விமர்சனத்தை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். இப்ப பொறுப்பு யாருக்கு கூடுதல்? தேர்தல் ஆணையத்துக்கு தானே கூடுதல். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய அமைப்பு தானே, அதுதானே அந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா இங்க ஒரு திட்டமிட்ட தோல்வி நிகழுது. நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை மீறி சில டெக்னிக்கல் எரர் திருவள்ளூர் மாதிரியான தொகுதிகள்ல நடந்தது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல லட்சக்கணக்கான ஓட்டுகள் காணாம போயிடுச்சு. அது எப்படி வாக்களித்த ஓட்டுகள் காணாம போகும்? அப்ப அதுவும் ஹியூமன் எரர்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அதுல டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணிட்டீங்களா? ஒருவேளை அந்த சசிகாந்த் செந்தில்னு எம்பி ஜெயிச்சார் இல்லையா, நல்ல தம்பி எதிர்த்து போட்டிட்டு, அவர் இன்னும் கூடுதலான வாக்குகள் பெறாம குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா காணாம போன ஓட்டுக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கா இல்லையா? இப்ப கூட நான் என்ன கேட்கிறேன்னா, வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு ஏன் ஓட்டு பதிவாயிருந்தது காணாம போயிடுச்சு இல்ல சார், அது எனக்கு எவ்வளவு பெரிய ஜனநாயக இழுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, என் கையில இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? எனக்கு இருக்கிற வாக்குச்சீட்டு மட்டும் தானே. என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய அமைச்சர் என் வீட்டு வாசல்ல நின்று எனக்கு ஓட்டு கேட்கிறாரு இல்லையா என்கிட்ட, அதுதான் என் கையில இருக்கிற ஆயுதத்துக்கான பவர். அமைச்சர் வேணுமானா தேசிய கொடி பொருத்தப்பட்ட கார்ல இந்த 5 வருஷம் போகலாம், 5 வருஷம் முடிஞ்ச பிறகு வேட்பாளரான நம்ம என் வீட்டு வாசல்ல நிக்கணும் அவரு. அதுதான் ஜனநாயகம் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி வாக்கு செலுத்துறேன். நான் செலுத்திய என்னுடைய வாக்கு அங்க இல்ல அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வாக்கு திருட்டு தானே. இது நடந்தது இல்ல திருவள்ளூர்ல. இப்ப நீங்க சமாதானம் சொல்றீங்க, நாங்க சரி பண்ணிடுறோம், நாங்க உங்களுக்கு வேறு மாதிரியை காட்டுறோம் அப்படின்றீங்க. தோல்விக்கு என்ன பதில்? ஏன் சார் பாதிக்கப்பட்டிருக்கான் சார் திமுக? திமுகவுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களினுடைய கண்களின் கண்ணீரை இதுவரைக்கும் யாராலையும் துடைக்க முடியல. அந்த தலைவருடைய 108 இடங்கள்ல தோல்வி, பல்வேறு இடங்கள்ல 2வது இடம். 108 இடங்கள்ல தோல்வி, பல்வேறு இடங்கள்ல 2வது இடம்.
பல்வேறு தலைவர்கள் தோத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு சந்தேகம்? அவரால் அந்த தோல்வியை ஏத்துக்கொள்ள முடியலையா? அப்படிங்கிற ஒரு ரொம்ப கேள்வியும் சரி. இருக்கு இல்லையா? ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் வந்து அன்னைக்கு காலையில ஒரு பிரதான ஊடகத்துல நேர்காணல்ல இருக்கேன், லைவ்ல இருக்கேன், டிபேட்ல. அப்ப எனக்கு முன்னால ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த தொலைக்காட்சி ஓடிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 63,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் 3,000 வாக்குகள் பின்தங்குகிறார். இப்படி அந்த டிவியில ஓடுது. என்னால பேச முடியல. நான் திமுகவா? நான் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா? திமுகவோட பொறுப்புல இருக்கேன். திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்கு முதன்மை செயலாளர், அவ்வளவுதான். எனக்கு ஏன் அந்த வருத்தம் வந்துச்சுன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் கொளத்தூருக்கு போனேன். கொளத்தூர் தொகுதியை அதிநவீன தொகுதியாக மாற்றி வைத்திருக்கிறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அங்க இருக்கக்கூடிய வண்ண விளக்கு, அங்க இருக்கக்கூடிய வாகனத்துக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அங்க இருக்கக்கூடிய நூலகம், அங்க இருக்கிற சமுதாய கூடம், அங்க இருக்கிற மருத்துவமனை, இவையெல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு ஒரு தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி இயங்குமோ, ஒரு தனியார் திருமண மண்டபத்துக்கு போனா அது எவ்வளவு ஹைடெக்கா இருக்குமோ அப்படி இருக்கு சார் அந்த சமுதாய கூடம். நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 நூலகம்னு அந்த நூலகத்துக்கு நீங்க வந்து இடம் கொடுக்க முடியும். அப்படி ஒரு ஹைடெக்கான நூலகம், சிஸ்டமைஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அந்த நூலகத்தை அந்த தொகுதிக்குள்ள கட்டமைச்சிருக்கிறார். அந்த தொகுதியில இருக்கக்கூடிய சாலைகள் அவ்வளவு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு கொளத்தூர். இப்படி பார்த்து பார்த்து அந்த தொகுதிக்கு அவர் செய்திருக்கிறார். நாங்க ஓட்டு கேட்டு வீதியில நடந்து போறோம், பெரியார் நகருங்கிற பகுதியில. அங்க இருக்கிற மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? முதலமைச்சர் தானே வேட்பாளரு, நம்ம புள்ள அவருக்கு போடாம யாருக்கு போட போறோம், ஏன் நீங்க வெயில்ல கடந்து அலையிறீங்கன்னு எங்களை கேட்டாங்க. காது கேளாதோருக்கு காது கேட்கிற கருவி மட்டும் 60,000 கருவிகள் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த தொகுதிக்குள்ள. சைக்கிள் மாணவர்களுக்கு, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்குன்னு நினைச்சிடக்கூடாது, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்கு வீடு சைக்கிள் கொடுத்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு லோன் கேட்கிறாங்கல்ல, எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அவருடைய சொந்த பணத்தை கொடுத்திருக்காரு. இப்படி அந்த தொகுதியினுடைய ஏற்றத்தாழ்வுகளில் அந்த தொகுதி மக்களினுடைய வாழ்விலும் தாழ்விலும் உடன் நின்றிருக்கிறார். அப்ப அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல அவருக்கு, அவர் மீது அன்பு செலுத்துறாங்கல்ல, அதை வந்து நீங்க களவாடிட்டீங்க. ஒரு தலைவருடைய தோல்வி, நீங்க வந்து எல்லாரும் தோத்துட்டாங்க, 102 தொகுதியில தோத்தீங்க, ஏன் இந்த தொகுதியை மட்டும் இப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதுவரை தோல்வியை தழுவியதே கிடையாது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தோல்வியை தழுவினாரா? இல்ல. இவர் செயல் தலைவராக இருந்து தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார், தோல்வியை தழுவினாரா? இவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த எல்லா தேர்தலும், இவர் களம் கண்ட தேர்தல் இல்ல, இவர் தலைவராக இருந்து திமுக சந்தித்த எல்லா தேர்தலிலும் மகத்தான வெற்றி. இந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவி இருக்கு, திமுக மீண்டு வரும், அது வேறு. ஆனால் அந்த தலைவர் எப்படி தோல்வியை தழுவினார் என்கிற அந்த வலியும் வேதனையும் திமுகவை கடந்த அதிமுக தொண்டனுக்கு இருக்கு. மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரா? அதிர்ச்சி அடையலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சிருக்க கூடாது ஸ்டாலின், அவர் ஜெயிச்சிருக்கணும், அவர் எப்படி தோத்தாருன்னு தெரியல அப்படின்றாங்க. அப்போ கட்சிக்கு அப்பாற்பட்டு, கரைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவருடைய தோல்வி இந்த மண்ணில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த தோல்வி அப்ப பேசுபொருள் தான் ஆகும். நீங்க வீழ்த்திய தலைவர் என்று சொன்னால் அது வேறு, வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் அந்த தலைவர், அதுதான் ரொம்ப முக்கியம். கொள்ளைப்புற வழியாக வீழ்த்தப்பட்டிருக்கார். ஜனநாயகத்தின் வழி நின்று மு.க. ஸ்டாலினை தோக்கடிச்சிருங்க சார், தப்பு இல்ல சார், யாரு உங்களை வேணான்னு சொன்னது? நிச்சயமா தோக்கடிக்க. ஆனா கொள்ளைப்புற வழியாக நீங்கள் ஒரு தலைவரை தோக்கடிச்சிட்டீங்கன்னா அது வலியும் வேதனையுமா இருக்குமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? அதுதான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு. அதனால்தான் அது அதிகமாக பேசுபொருள் ஆகிறது. நீங்க சரியா இருந்துட்டு ஏன் வந்து மு.க. ஸ்டாலினுடைய தோல்வியை வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க தப்பா இருந்துட்டு கேட்காதீங்க. நீங்க பண்ணது அயோக்கியத்தனம். கொள்ளைப்புற வழியாக வி.எஸ். பாபு ஜெயிக்க வைக்கப்பட்டிருக்கிறார், வெற்றி பெற வைக்கப்பட்டிருக்கிறார். அது ஆய்வுக்கு உட்படுத்தினா இவ்வளவு கூலங்குப்பைகள் அது உள்ள இருக்கு. அப்ப இதை பேச மாட்டோமா? இதை செய்தியாக மாட்டோமா? இது குறித்து கண்டனத்தை தெரிவிக்க மாட்டோமா? தெரிவிப்பார்கள் தமிழர்கள். அதுதான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கு. குறிப்பா அந்த ஒருபுறம் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில ஒரு சதின்னு சொல்றாங்க, இன்னொரு புறம் வந்து தாவேக்கா ஆட்சி பொறுப்பு வந்ததிலிருந்தே திமுகக்கு எதிரான அந்த நடவடிக்கைகள், குறிப்பா அந்த மார்க்கண்டேயன் விளாத்துக்குளம் எம்எல்ஏ அவர்களுக்கு இன்றைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு, செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சூழலெல்லாம் தாவேக்கா அரசுக்கு எதிராக முதல்
திமுக வந்து பெரிய லெவல்ல நடத்துறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக திமுக மீதான அந்த அந்த ஒரு காழ்ப்பும் சரி, திமுகவுடைய இந்த போராட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து தன்னுடைய பணியை செய்யும்னு அந்த மு.க.ஸ்டாலின் துவக்கத்திலேயே சொல்லிட்டார். அது தன்னுடைய பணியை செய்யுது. இன்னைக்கு கூட நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல காவிரி தீரத்தினுடைய தலைநகராக இருக்கிற தஞ்சையில அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுகிற விவகாரம் பிளஸ் காவிரி நீரை ஏன் இன்னும் திறந்து விடல அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த அரசு செயல்படுதா அப்படின்னு கேட்டா, ஒரு அரசு எப்படி செயல்படக்கூடாதுங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இந்த அரசு செயல்படுது. ஏன் இந்த அரசுக்கு இவ்வளவு மெத்தன போக்கு? ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இதுவரைக்கும் திறக்கப்படல சார். இப்ப மழை பெஞ்சிச்சு திறந்தாகணும்ன்ற கட்டாயம் வந்துருச்சு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்க கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொன்னா அங்க இருக்கிற டி.கே. சிவகுமார் உங்களை வராதீங்கன்னு சொல்றாரு. அது குறித்து ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்களா? அது குறித்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறீங்களா? ஏன் காவிரி நீர் இன்னும் திறக்கப்படலைன்ற வலிமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டிலிருந்து நீங்க கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கல. அப்போ என்னவாக வெளிப்படுகிறது இந்த அரசு? இந்த அரசு யாருக்காக இயங்குகிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு யாரு விடை சொல்றது? உங்களை எச்சரிக்கிறது யாரு? ஆப்போசிஷன் பார்ட்டி ஷேடோ கவர்மெண்ட்னு அண்ணா சொன்னார். அப்ப நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை சீர்படுத்துகிற வேலையை செய்யணும்ல. அந்த வேலையை தான் இன்னைக்கு களத்துல திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நீங்கள் ஒரு குரலையாவது எழுப்பி இருக்கிறீங்களான்னு நான் தாவேகாவை பார்த்து கேட்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் கிட்ட போய் மைக் அணிடுறாங்க சார் பத்திரிகையாளருக்கு. பதிலே சொல்லாம ஓடி போறாரு சார். ஏன் ஓடி போனாருன்னு கேட்டா, அவருக்கு பாத்ரூம் வந்துருச்சு அதனால அவசரமா போனாருன்றாரு ராஜ்மோகன் நேத்து. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. ஏங்க, காவிரி தீரத்தினுடைய விவசாயிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 நாட்களாக தண்ணீர் திறக்கப்படல சார். 50 நாளாக திறக்கப்படாத தண்ணீரால் அங்க விவசாய நிலங்கள் கருகி போயிருக்கு. இது எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் ஒரு விவசாயிக்கு தரும். நாங்கெல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் சார். அந்த பகுதியில எங்களுடைய வலியும் வேதனையும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியணுமா வேண்டாமா? முதலமைச்சரான உணர்றாரா? அத முதலமைச்சருக்கு அது குறித்த கவலை இருக்கா? 6 மணிக்கு கவர்மெண்ட் ஆபீஸ பூட்டிட்டு போற மாதிரி போயிடுறாரு. சனி ஞாயிறு வெளியில வர மாட்டேன்றாரு. காவிரி விவகாரம் குறித்து பேச மாட்டேன்றாரு. அப்போ வலிமையாக இருந்து எதிர்கட்சி இதையெல்லாம் சுட்டி காட்டி இந்த நாட்டு மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், ஆளுங்கட்சி வேண்டுமானால் உங்களோடு இல்லாமல் போயிருக்கலாம், எதிர்கட்சியான நாங்கள் உங்களோடு இருக்கிறோம்னு இந்த ஆதரவு குரலை, இந்த அரசு செய்கிற அயோக்கியத்தனங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுமா இல்லையா? அதை திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக செய்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.